CMA 2024 எக்ஸாமினேஷன் எழுதுகிற ஒர்க்கிங் ப்ரொஃபஷனல்ஸுக்கு தான் இந்த வீடியோ ப்ரைமரிலி. இதுக்கு முன்னாடி 3 வீடியோ போட்டிருக்கோம், அது உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ இந்த வீடியோவில் வந்து மெத்தடாலஜி ஆஃப் அப்ரோச் எங்கள் அகாடமியில் எப்படி நாங்கள் எக்ஸாமினேஷன் பாஸ் பண்ணுறதுக்கு உண்டான ஸ்டெப்ஸ் ஃபாலோ பண்ணுறோன்றத ஒரு சம்மரைஸ்டு வியூவில் சொல்ல போகிறீங்க. இப்போது ஜென்ரலாக நம்ம எப்படி படிப்போம் அப்படின்னாக்கா, ஃபர்ஸ்ட் வந்து ஸ்டடி மெட்டீரியல் படிப்போம், அதுக்கப்புறம் சிலபஸில் என்ன இருக்கோ அதுக்கு சஜஸ்டட் ஆன்சர்ஸ், பாஸ்ட் கொஸ்டின் பேப்பர்ஸ் பார்ப்போம், அப்புறமா ஆர்டிபி டைம் இருந்ததுன்னா படிப்போம். ஸோ இதுதான் ஜென்ரல் மெத்தடாலஜியாக இருக்குது. இப்போ நம்ம இங்கே எங்கள் அகாடமியில் என்ன ஃபாலோ பண்ணுறோம்னாக்கா, ஒரு ஜென்ரலாக எந்த குரூப் எடுக்கணும் அப்படின்ற ஒரு ஜென்ரல் அசஸ்மெண்ட்டு நம்ம ஒர்க்கிங் ப்ரொஃபஷனல்ஸோட ஒரு ரிவ்யூ பண்ணுறோம். அதுக்கப்புறம் ஒரு பேசிக்காக டெஸ்ட் ஒன்று, ஆசிஸ் வேரிஸ், அவங்க எந்த கண்டிஷனில் இருக்காங்க, அவங்களுக்கு எது ஃபேவரட் சப்ஜெக்ட், அதுக்கு ஒரு ஜென்ரலாக ஒரு டெஸ்ட் கண்டக்ட் பண்ணுறோம். அதுக்கப்புறம் ரைட்டிங் ப்ராக்டிஸ். ஜென்ரலாக பார்த்தீங்கன்னாக்கா படிக்கிறோம், ஆனால் அவங்கெல்லாம் வந்து ரெகுலராக லேப்டாப் யூஸ் பண்ணுறாங்க. அவங்க ரைட்டிங் ப்ராக்டிஸே வந்து ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடியே பண்ணது. ஸோ அது ஒரு ட்ராபேக்காக சில பேர் எங்களுக்கு ஃபீட்பேக் கொடுத்துருக்காங்க. அதை இதில் கவர் பண்ணுறோம் நாங்கள். ரைட்டிங் ப்ராக்டிஸ் கொடுக்குறோம். சரி, அதுக்கப்புறமா வந்து ஃபேக்கல்டிஸ் கிட்ட கொடுத்துருவோம். ஃபேக்கல்டிஸ் வந்து அவங்களோட மெத்தடாலஜியில் ஸ்டடி மெட்டீரியல், சஜஷன்ஸ், ஆர்டிபிஸ் இதெல்லாம் ஃபாலோ பண்ணி அவங்கள எக்ஸாமுக்கு தயார் பண்ணுறோம். ஸோ இந்த மாதிரி அப்ரோச் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுனாக்கா கீழே இருக்கிற நம்பரில் நீங்கள் ஃப்ரெஷ் பேட்சஸ் இப்போ வந்து ஸ்டார்ட் பண்ணுறோம் செப்டம்பர் ஃபர்ஸ்ட் வீக்கில். அதில் நீங்கள் என்ரோல் பண்ணிக்கலாம். ஸ்பெஷல் விநாயகர் சதுர்த்தி ஆஃபர்ஸும் இருக்குது. நீங்கள் என்ரோல் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு பெனிஃபிட் ஆகும். எக்ஸாம் நல்ல ஒரு கான்ஃபிடென்ட்டாக நீங்கள் போய் எழுதலாம், பாஸ் பண்ண முடியும் உங்களுக்கு. தேங்க்யூ வெரி மச். பெஸ்ட் விஷஸ்.